பாண்டிச்சேரியிலே வச்சு கொள்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அங்கே மறைவான இடத்துக்கே வேலை கிடையாது. இன்னும் சில பேர் பெண் வழி உறவுகளில் சில பேர் தனியாக கொண்டு வந்துடுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க, தனியாக வரவழைக்கிறது, அதில் வரவழைச்சிடுவாங்க, கூட ஆளில் வரமாட்டாங்க. வரவழைச்ச பிறகு சேர்ந்துருக்கலாம். வேறு யாராவது அழைச்சாந்து விட்டாங்களா அந்த இடத்துல தெரியல. பெண் வழி உறவுகளில் யாராவது அழைச்சாந்து விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆனது பிறகு அவங்கள வச்சு பிடிப்பாங்க, கதை முடிப்பாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி புகழேந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதோட பின்னணி என்ன சார்? பாண்டிச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி புகழேந்தி, இவர் மீது 4 கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடிசம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ரவுடிசம்னாலே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அதோட கோவர்க்கர் தானே. ரவுடிசம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருந்திருக்குது. தமிழ்நாட்டிலையும் இவரோட மேலே மர்டர் கேஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு பார்டர் உங்களுக்கு விழுப்புரம், இந்த பக்கம் கடலூர் எல்லாம் பாண்டிச்சேரியோட பார்டர் தானே. இங்கே வில்லியனூர், இங்கே திண்டிவனம், இந்த பக்கம் மரக்காணம் எல்லாம் பார்டர் தானே. தமிழ்நாட்டு இவர் மேலே மர்டர் கேஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இங்கே வந்து போலீஸ் வந்து 2 விதமாக ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று கோஷ்டி மோதலா, இல்லை வேறு எதுவும் காரணமானு. தூக்கணாம்பாளையம் போலீஸ் லிமிட்டில் கிடக்கு பாடினோன்னா எஸ்பி சம்பவம் எடுத்து போகிறாரு. போய் பார்த்தா உடல் முழுக்க சிதைக்கப்பட்டிருக்குது, கத்தியாலையும் கல்லாலையும். முகம் மட்டும் அழகாக விட்டு போயிருக்காங்க. இது கண்டிப்பாக ரவுடி தான் செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு கணக்கு. ஏன்னா பார்த்துக்க மூஞ்ச ரொம்ப லேட்டெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் வேண்டாங்கிறதுக்காக செய்யறது. முகத்தை சிதைக்கிறதுக்கு காமன் மேன் செய்வாங்க. ஏன்னா கேஸ் கொஞ்சம் நேரம் இழுக்கட்டுங்க, கேஸ் சுற்றி வரட்டுங்க. இது பியூராக ரவுடி செஞ்சது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போலீஸ் எல்லாம் போயிட்டு அங்கேருந்து மோப்பநாயை வரவழைக்க விட்றாங்க. மோப்பநாயை ஓடி கொஞ்சம் தூரத்தில் நின்றுச்சு. அதுக்கு மேலே ஜேர்னி பண்ணலை. ஸோ இவர் இங்கேருந்து அழைச்சிட்டு வந்து நாடிநத்த பகுதிக்கு அழைச்சிட்டு வந்து, கடலூர் மாவட்டத்தை அழைச்சிட்டு வந்து ஏதோ சம் டீலிங் பேசியிருக்கலாம்னு போலீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் பண்ணுறாங்க. ஏதாவது கொடுக்கல் வாங்கல், இல்லை சில பஞ்சாயத்துகள் ஏதாவது பேசியிருப்பானுங்க, செட் ஆகிருக்கு. இல்லை 300 நேக்கா அழைச்சாந்து சரக்கு ஊற்றி சொல்லியை முடிச்சு விட்ருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு 7 தனிப்படை தனியாக அமைச்சிருக்காரு. அமைச்சு குற்றவாளிகளை கேடி பிடிங்க அப்படின்னு சொல்லி. என்னோட கெஸிங் படி பார்த்தா இன்றைக்கி நாளைக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. அவங்க ரொம்ப நாளாக வளர்த்துறதுக்கெல்லாம் வேலை இருக்காது. ஏன்னா கேங்ஸ்டர்ஸ் போய் ஓடி ஒளிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. போலீஸ் நேரம் நெருங்கியிருப்பாங்க, அதை விட சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது இன்றைக்கி நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி கேங்ஸ்டர் கூட இப்போ கொஞ்சம் நாள் கம்மியாக இருந்தது. பாண்டிச்சேரியில் போன நியூ இயரோட ஒரு மர்டர் நடந்துச்சு தெரியுமா? காதலியே பிளான் பண்ணி இறக்கியிருந்தாங்க கொண்டாந்து, அது மர்டர் நடந்துருக்குது. அது பேர் கொஞ்சம் இப்போ எலெக்ஷனோட எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரியில் ரவுடிகளோட எண்ணிக்கை அதிகம். பாண்டிச்சேரியோட என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? டக்குன்னு சொல்லுங்க. பீச் சரக்கா? பீச் பேர் என்னங்க தெரியல. பீச் கடல் மெட்ராஸ் தான் பீச் இருக்கு. ஆரோவில் அதெல்லாம் பாண்டிச்சேரியில் ஏற்பட்டது இருக்கு. உலகத்திலேயே அதிக ஞானிகள் தகனமான இடம், மூச்சையான இடம் பாண்டிச்சேரி. இந்தியாவில் அதிக சித்தர்கள் மூச்சையான இடம் பாண்டிச்சேரி. அப்படி வரலாற்று புகழ்மிக்க பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சுகாதாரமாக இருக்கும் பாண்டிச்சேரி, சுத்தமாக இருக்கும். சின்ன டவுனு, லிவிங் காஸ்ட் கம்மி, ஆனால் ரவுடிசமும் அதிகம். ரவுடிசமும் அதிகம். சின்ன இடம் தான் ரவுடிஸ் அதிகம். எம்எல்ஏ தொகுதியே 10,000 5,000 ஓட்டு தான் தெரியும் தானே. ஆனால் ரவுடிஸ் அதிகம். அதாவது பாம் அடித்து ரவுடிசம் பண்ணுறது பாண்டிச்சேரிலாம் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாம் அடிக்கிறது, இல்லை பண்ணிவிட்டு பாம் அடிக்கிறது. நிறையா எவிடன்ஸ் அழிஞ்சு போகும். பாம் அடித்தா புகை எழும்பிடுது. இல்லை மோப்பனாயெல்லாம் வந்து ரொம்ப தூரம்லாம் ஸ்பெல் பண்ண முடியாது. பாம் அடித்தோடனே நில குழஞ்சிருவோம். வெடிச்சா எப்படி இருக்கும்? டப்புன்னு ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் தூக்கி போடுறதில்ல தம்பி. வெடிச்சோன்னே டம்முன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த பாண்டிச்சேரியில் அப்படிப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக்கெல்லாம் இருக்குது. அவங்க தீவிரமான கொலை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் காமாக தான் இருந்துச்சு. ஒரு 1 இயருக்கு பாண்டிச்சேரி காம் தான், பெரிய அஃபென்ஸ் இல்லை. இப்போ கொல்லணும்னா பாண்டிச்சேரியில் வச்சே கொண்டுருக்கலாம்ல. அங்கேருந்து கடலூர் வரைக்கும் எதுக்காக எடுத்துட்டு வந்துக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 இடத்துல சராமரியாக விட்டுருக்காங்க. அவர் நீங்கள் சொன்னோம்னா அவர் ஃபேஸை மட்டும் விட்டுட்டு 50 இடத்துல விட்டுருக்காங்க. எதனால அங்கேயே சாவடிக்கணும், அங்கேயே கொண்டுருக்கலாம்? இல்லை அங்கே சாவடிக்கிறது ஏதாவது டீலிங் ஏதாவது பேச அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஏதாவது பஞ்சாயத்து இருக்கும் உனக்குள்ள, கட்ட பஞ்சாயத்து ஏதாவது பெண்டிங் இருந்திருக்கும். சரிண்ணா அதை விட்டு கொடுத்துருந்தேன், அழைச்சிட்டு வந்து கூட காம அழைச்சி வந்துருப்பாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தை விட்டு கொடுத்துருந்தேன், நாங்கள் பண்ணிக்கிறோம் அந்த மேட்டரை. இல்லை அந்த டீலிங், அந்த கட்டிங் எனக்கு இது வாங்கி கொடு. கட்டிங்னா கொடிக்கிற கட்டிங் கிடையாது, இடத்துல வர்ற கட்டிங். அந்த கட்டிங் எனக்கு வாங்கி கொடு. இப்படி ஏதாவது சம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். பாண்டிச்சேரியிலே வச்சு கொள்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அங்கே மறைவான இடத்துக்கே வேலை கிடையாது. பாண்டிச்சேரி ஒரு பிளைனான இடங்க, அதில் எங்கே வச்சு கொலை பண்ணுவீங்க? இந்த பக்கம் வந்தால் போலீஸோட செக் போஸ்ட் அதிகம். இந்த பக்கம் வந்தால் கடலூர் வந்துடும், இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் தூரத்தில் மரக்காணம் வந்துடும். ஒன்றுமே அங்கே வழியே இருக்காது, அது ஆப்ஷன் கிடையாது. இந்த பக்கம் தான் திண்டிவனம், தமிழ்நாடு போலீஸ் லிமிட் வந்துடும். கடலூர் அந்த பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு அந்த அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. இப்போ அவருமே
பெரிய ரவுடிங்கும் போது அவர் கூட ஆளுங்க இருந்திருப்பாங்க. அதுதான் அவரோட ஆளுங்களா இருக்கலாம். மேபி பாஸ் கூட இருக்கவங்களே ஏதாவது பஞ்சாயத்தில் இவரை விட்டா நம்ம வளர முடியாது. இது பெரிய தலைநகரம் கொலை நகரங்க. அது தலைநகர படம் பார்த்தீங்களா? எல்லாரும் நம்ம கூட யாரையுமே நம்ப முடியாது. யார் வேணுமோ எப்போ வேணுமோ நமக்கு ஸ்கெட்ச் போட்டு மேலே வர்றதுக்கு தயாரான நிலையில தான் இருப்பாங்க. பொதுவாக அவங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். இன்னும் சில பேர் பெண் வழி உறவுகளில் சில பேர் தனியாக கொண்டு வந்துடுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. தனியாக வரவழைக்கிறது, அதில் வரவழைச்சிடுவாங்க. கூட ஆளில் வரமாட்டாங்க. வரவழைச்ச பிறகு சேர்ந்துருக்கலாம். வேறு யாராவது அழைச்சாந்து விட்டாங்களா அந்த இடத்துல தெரியல. பெண் வழி உறவுகளில் யாராவது அழைச்சாந்து விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆனது பிறகு அவங்கள வச்சு பிடிப்பாங்க, கதை முடிப்பாங்க. பெரிய பெரிய ரவுடியெல்லாம் சரிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம். அதனால மேக்ஸிமம் ரவுடிஸ் பார்த்தா லேடிஸ் வீக்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. லேடிஸ் வீக்னஸ் இருந்தால் காலி தான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் காலி. அதனால் சில பேர் அது ரவுடி குடிக்காத ரவுடியாக எத்தனை பேர் இருக்காங்க? குடிக்க மாட்டாங்க, பழக்கமே இருக்காது. பெரிய ரவுடியே சொல்லுவாங்க குடிக்க மாதிரி ரவுடியெல்லாம் இருக்காங்க. ஏன்னா குடித்தா நிலத்தடி மாறிடும் தெரியும் அவங்களுக்கு, நம்மளை போட்டுருவாங்க. அதை குடிக்க மாட்டாங்க. நிறைய பேர் போதையில் சிக்கின ரவுடி நிறைய பேர் கொலையில் மாட்டிருக்காங்க. போதையில் தெரியாது நம்மளை யார் சுற்று போட்டான்னு. இதை பொறுத்தவரை முன்னுரிமைங்கிற ஆஸ்பெக்டில் போகிறாங்க. பட் அது எப்படி கோஆர்டினேட் பண்ணாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க இந்த கிரைம்ங்கிறது தான் கேள்விக்குறி. நான் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் அனுமதி இருக்கலாம். சரண்டர் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு நாளைக்கு கூட சரண்டர் ஆகிடுவாங்க. சேஷன் கோர்ட் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, இன்னைக்கு சரண்டர் ஆக மாட்டாங்க. மேக்ஸிமம் திங்கக்கிழமை ஆவாங்க, திங்கள் ஆவாங்க. சனி ஞாயிறு ஆக மாட்டாங்க. கஸ்டடி இல்லீகல் கஸ்டடியாக போடுவோம். அதனால திங்க செவ்வாயில் ஆவாங்க. நான் எதிர்பார்ப்பு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய சக வழக்கறிஞர் உறவுகள், என்னை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் என்னை உயிரோட்டமாக வச்சிருக்கிற என்னோடய வழக்காடிகள், எனக்கு என்னை வளர்த்து விட்ட எல்லாருக்குமே, மற்றும் சேனலில் பார்த்து சேர்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மாலை பணிவான வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள். நான் ஊரில் இருக்கவங்கள பெருசாலாம் கொண்டாடினது கிடையாது. கல்லூரி காலங்கள்லையுமே கொண்டாடினது கிடையாது. அது காசு நிறையா வேணும் இல்லையா, செலவு பண்ணணும். பிறந்தநாள்லாம் சும்மா இருக்குது. அது எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பண்டிகை தான். இங்கேயும் ஒன்றும் பெருசாக கொண்டாடுறதில்ல. நம்ம அண்ணன் ஒருத்தர் வருவார், அவரோட லஞ்சு சாப்பிடுவோம், அதுதான். பட் இந்த வருஷம் வந்து நீங்கள் நிறைய எனக்கு ஊக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா மறுபடியும் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தது இந்த யூடியூப் வாசகர்கள் தான். இல்லை நான் படிப்பு நிறுத்தியிருப்பேன். படிப்புனா ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லலை, மற்ற புத்தகங்கள் படிக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டு வேலைன்னு இப்போ நிறையா இன்ஃபர்மேஷன் பேச நிறையா நானும் கற்றுக்கணும், படிக்கணும். இன்னும் பத்தாது, இந்த சோர்ஸ் பத்தாதுன்னு நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னை புது உயிர் ஆக்கி என் மதிதேனை தெளிவு செய்திருக்கிறீர்கள். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த உயிர் வந்து புது உயிராக இருக்காது. நீங்கள் சொல்ல தான் புது உயிராக இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறது மறுபடியும் உயிராக இருக்குது. அதனால் இந்த அபிப்பிராயங்களை நீங்கள் எழுத்து வடிவில் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேட் கமெண்ட்ஸ் கூட போட்டிருக்கீங்க. எனியோ தேங்க்ஸ். யார் மீதும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அது உங்களோட பார்வை, நான் எப்படி சொல்ல முடியும். இந்த ஜூன் 1ஆம் தேதி பிறந்தநாளுக்கு மே 1லேருந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். என்னை பற்றியான அபிப்பிராயங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ திட்டி போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வர்ற மாதிரி, இல்லை ஒரு 2 நிமிஷம் போதும், நீங்கள் அனுப்புங்க. கட்டாயமாக நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். வாசகர்கள் பார்வைன்னு சொல்லி இதே இதில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அனுப்பிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஊர் என்னங்கிறத சொல்லிட்டீங்கன்னா அதையும் சேர்த்து போடுவோம். இல்லை சொல்ல விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்லை, வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அந்த 1ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆனது பிறகு அது டெலிகாஸ்ட் ஃபுட்டேஜ் இருந்தால் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே விரைவாக அனுப்பிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.